Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 23 நடக்க போகுது. ஸோ அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம 2 சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் இதனுடைய ப்ரீவியஸ் 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் 2017, 18, 19, 20. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு யூனிட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னா ஸோ அதற்குமே கான்டெம்பரரி இந்தியான்ற ஒரு ஃபோல்டர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க யூனிட் வைஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவைன்னா நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ் என்னென்ன எழுதணுன்றதுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், explain the levels of social diversity in region, religion and casteism. ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் அந்த சோஷியல் டைவர்சிட்டின்றதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ அப்போ சோஷியல் டைவர்சிட்டினா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷூராக ஒரு கொஷினை நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் எனி 2 ப்ரோக்ராம்ஸ் விச் way for achieving universalization of education of the following: SSA, RMSA, RUSA. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். தேர்டு கொஷின், as a teacher how would you fulfill the constitutional obligations of justice, equality and freedom? Fourth question, as a teacher educator how would you eliminate social inequalities through education? Fifth question, write a comparative account on Vedic, Buddhist and Jain system of education. Sixth question, compare the similarities and dissimilarities of Kothari Commission, Malcolm Adishesha Committee and Sarkar Committee on Education Policy Framework. Seventh question, write a detailed essay on education policy making and budgeting. Eighth question, write a comparative account of Tagore and Vivekananda's views on education and particularly on medium of instruction. In what way it is suitable to the present context of education system? Ninth question, in what way midday meal scheme offers beneficial things in the field of education? 10th question, explain the advantages and disadvantages in privatization of education in India என்வரான்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கோர்ஸ் இது கான்டெம்பரரி இந்தியா 10 கொஷினில் நீங்கள் 7 எழுதணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் செலக்டிவாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா யூனிட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கிறது நல்லது. அதர்வைஸ் நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்கன்னா 7 யூனிட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா 7 யூனிட்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இது 2 மெத்தடில் நீங்கள் எதுலையாவது ஒரு மெத்தடை நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன்றது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2018 கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ஹவு லெவல்ஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டிஸ் வேரிஸ் இன் லாங்குவேஜ் அமாங் இண்டிவிஜுவல். ஸோ இந்த மொழியை வச்சுக்கிட்டு இந்த சோஷியல் டைவர்சிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கொஷின், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டெல்லஸ் கமிஷன் ரிப்போர்ட். தேர்டு கொஷின், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஹவு எஜுகேஷனல் ரைட் practices are going on into present scenario. Fourth question, as a teacher educator how would you give effective education for the marginalized groups living in the prevailing social condition? Fifth question, what is basic education? Explain its characteristics and educational implications in connection with the prevailing science and technology environment. Sixth question, what is NCFTE? Explain its salient features. Explain the advantages of NCFTE. Seventh question, explain in detail about the funding system of education. Eighth question, explain the language policy of Indian Constitution in the post-independent India. Ninth question, midday meal scheme is social process. Justify this statement. 10th question, what is lifelong education?
why it is given much importance in Indian society. ஸோ இது வந்து 2018 ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் சோஷியல் டைவர்சிட்டி and where should we understand social diversity, discuss its causes and effects. Second question, what is universalization of education, where the universalization of education is more concerned with primary education, discuss the Dulles Commission report. Third question, what is constitutional obligation? As a teacher, how would you fulfill the obligation of freedom, justice, equality, right to education? Fourth question, what is social inequality in society? Discuss in detail about the inequality in caste. As a social reformer, how would you solve the problem related to communal cluster in the present context? Fifth question, what is religion education? As a teacher, how would present inequality, discrimination and marginalization through teaching religious value based education? Sixth question, what is basic education? Explain its relevancy in the modern world. Seventh question, discuss in detail about the major recommendation of Kothari Commission 1964 to 66. In what ways the above commission has brought changes in the field of education till date? Eighth question, what is funding system of education? In what ways the public and students are benefited out of it? Discuss in detail. Ninth question, explain the language policies of present education system. Compare the thoughts of Tagore and Vivekananda on medium of instruction. 10th question, what is lifelong learning? Explain its needs, significance and purpose in the field of education. ஸோ 2020 ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் டைவர்சிட்டி. ஸோ அந்த கொஷினை மாற்றி கேட்பாங்க, பட் கான்செப்ட்ன்றது சோஷியல் டைவர்சிட்டி தான். ஸோ அப்போ சோஷியல் டைவர்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸு டைப்ஸை பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ரூசா ஸ்கீம் and explain its various roles in higher education. In what way RUSA plays a vital role in promoting the level of achievement of universal set of education. Third, what is fundamental right? What are the duties to be performed by a citizen of India based on the Indian Constitution, and what is the needs of indications about the fundamental rights and duties in the present context? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், இது ரெண்டு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒரு ஆஸ் எ டீச்சராக, ஆஸ் எ சிட்டிசனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த்து கொஷின், வாட் இஸ் இன்இக்வாலிட்டி இன் ரிலீஜியன்? What are the risk factors responsible for religion atrocities? As a teacher who is teaching religion values, how would you post religion values among teacher trainees minds? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெத்தடில் இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா லைக் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து திங்க் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் புக்கை பார்த்தா கூட இதை நீங்கள் கரெக்டாக எழுத முடியாது, ரெஃபர் பண்ணி தான் எழுத முடியும். ரெஃபர் பண்ணி எங்கள் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வேறு இடங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஷின்ஸு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சிலபஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ பர்டிகுலர் கொஷின் மட்டும் நம்ம படித்தோன்னா கொஷினையே 2-3 கொஷின் சேர்த்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறது சேஃபர் சைடு. இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ன்றதால ஸ்டூடெண்ட்ஸை வந்து திங்க் பண்ணணுன்றதுக்காக இது மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. Why should we specially consider the marginalized groups of Dalits, tribal and women for giving education? What are the factors responsible for prevention of elimination of social inequalities through education?
Sixth question. Compare the educational system of Buddhism, the Jainism. Trace out the educational implications of the above educational systems. Seventh question. What is National Curriculum Framework? Trace out its salient features. What are the essential function of the above curriculum framework? Write an essay on 5-year plan in connection with education planning and financing. Ninth question. Define the term socialization. Explain the importance of midday meal scheme. 10th question. Compare the impact of socialization, liberalization and privatization on education. ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.